ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜிகேவி சிலம்பம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இத்தனை நம்ம வந்து கராத்தே தான் வந்துச்சு சாரி சிலம்பம் தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு நம்ம வந்து கராத்தேவை பற்றி பார்க்க போகிறோம். இனிமேல் நம்ம வீடியோவில் வந்து கராத்தேவை பற்றி வரப்போகுது. இப்போ வந்து நம்ம கராத்தேல வந்து ஃபர்ஸ்ட் கட்டா கராத்தேயோட பேசிக் வந்து நம்ம கற்றுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நான் அந்த சாரி இந்த பெல்ட் வந்து கெட்டதை நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபர்ஸ்ட்டு பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா சமமாக வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க. சமமா வச்சுக்கோங்க. வச்சுட்டு பெல்ட் இந்த சமமா வச்சுட்டீங்களா, அந்த சமமா அந்த சென்டர் பாயிண்ட் வந்து இங்க இருக்கணும். கரெக்டா இடுப்புல நடுவுல இருக்கணும். நடுவுல வச்சு பின்னாடி வச்சு பார்த்துக்கோங்க. திரும்பி காமிக்கிறேன். திரும்பி இப்படி ஆப்போசிட்டா இங்க அதை அங்கிட்டும் இது இங்கிட்டும் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு இப்ப கொண்டு வந்துட்டோமா, கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இப்ப இப்படி வந்து மாத்திட்டேன். மாத்திட்டு பார்த்துக்கோங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா உள்ள சொருகிறேன். உள்ள சொருகி எடுத்துட்டேன்னா இப்ப இதை வந்து இப்ப பாருங்க இப்படி இருக்கா, இதை இங்கேயும் கொண்டு வரேன். கொண்டு வந்து இப்ப இப்படி இருக்கு. இதுக்குள்ள இந்த இதை வந்து இந்த இதுக்குள்ள விட போறேன். அவ்வளவுதான். இறுக்கிட்டோம்னா அவ்வளவுதான், கெட்டியாச்சு. சரி, ஓகேங்களா? இப்ப நான் வந்து உங்களுக்கு கராத்தேல இப்ப சொல்லித்தர போறது வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அப்பர் பஞ்ச், லோயர் பஞ்ச், மிடில் பஞ்ச், இதை வந்து நான் சொல்லித்தர போறேன். இப்போ அப்பர் பிளாக்கும் சொல்லித்தர போறேன். அப்பர் பிளாக், டவுன் பிளாக், அப்புறம் இந்த அப்பர் பிளாக், இதெல்லாம் உங்களுக்கு சொல்லித்தரேன். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பேர் கீபோர்ட் ஸ்டாண்ட்ஸ். ஹார்ஸ்ல நம்ம உட்காருவோம்ல, அந்த மாதிரி இப்படி உட்காந்து இப்படி பொடிச்சிட்டு இப்படி உட்காருவோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி இப்படி உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு ரெண்டு கையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்படி நல்லா விரிச்சு வச்சுக்கோங்க. விரிச்சு வச்சுட்டு நல்லா இறுக்கி இப்படி மூடி இப்படி வச்சுக்கோங்க. இப்படி இறுக்கி வச்சு நீங்க மூடிங்கன்னா தான் யாரையாவது நீங்க பஞ்ச் வந்து வேகமா பண்றீங்கனாலும் உங்க கைக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிப்படாது. சரிங்களா? இப்போ நம்ம இடுப்புல வச்சுக்கலாம். இடுப்புல வச்சாச்சு. இடுப்புல வச்சுட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 10 கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா அப்படி பண்ணுவேன். 1 2 3 4 அப்படி பண்ணுவேன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரே கவுண்ட்ல 2 பஞ்ச் அந்த மாதிரி பண்ணலான்ட்டு இருக்கிறேன். வாங்க பார்க்கலாம். 1 நல்லா உட்காந்துக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. பாத்தீங்களா? இப்ப நான் பண்ணது பாத்தீங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்பர் பஞ்ச். இப்போ நம்ம குத்துறது வந்து நெஞ்சு குழிக்கு குத்துறோம். இப்போ இதே வந்து பாத்தீங்கன்னா மூஞ்சில குத்துற மாதிரி அப்படி அதே மாதிரி வச்சு உட்காந்துக்கோங்க. குதிரையில உட்காந்து கீபோர்ட் ஸ்டாண்ட்ஸ் உட்காந்துக்கோங்க. இடுப்பு ரெண்டு இடுப்பையும் கையில வச்சுக்கோங்க. கையில வந்து இடுப்பு வச்சுக்கோங்க. அப்பர் பிளாக் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஃபர்ஸ்ட் மிடில் பஞ்ச் இப்படி பாருங்க, இப்படி இருக்கா, அப்படியே திரும்பணும். கை இப்படி திரும்பணும். இப்ப நீங்க இப்படி இருக்குங்களா, இப்படி வச்சுக்கோங்க. கையை இப்படி வச்சுக்கோங்க. இப்ப இந்த கைய இப்படி இருக்கிறதுல இப்படியே கொண்டு வாங்க. கொண்டு வரையில இதை பின்னாடி இழுங்க. பின்னாடி இழுக்கையில அப்படியே இது இப்படி திரும்பிடணும், இது இப்படி திரும்பிடணும். அப்படியே இடுப்புக்கு கொண்டு வந்து வச்சுருங்க. இதே மாதிரி அப்பர் பஞ்ச் இப்படியே இப்படி கொண்டு வந்து இப்படி அப்படியே இது மேல வரையில இது இப்படி திரும்பணும், இது இப்படி திரும்பணும். அப்படி இப்படி இதே மாதிரி அப்பர் பஞ்ச். இதே மாதிரி லோயர் பஞ்ச் இந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்க, இப்படியே வர கை இப்படி திரும்ப பாருங்க. லோயர் பஞ்ச் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பஞ்ச் பண்ணல தீர பார்க்க கூடாது, நேரா தான் பார்க்கணும். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப நான் பண்ணது பேர் வந்து பாத்தீங்கன்னா வணக்கம். கராத்தேல வந்து வணக்கம் சொல்றது. இது எப்படி சொல்லுவாங்கன்னா ஓஷ் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாப்பனீஸ்ல வந்து சொல்றாங்க. இது தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா வணக்கம் அப்படி சொல்றது. இங்கிலீஷ்ல வந்து நம்ம விஷ் பண்ற மாதிரி
இப்போ வந்து ஜாப்பனீஸ்ல வந்து நம்ம வந்து கராத்தே வந்து ஜாப்பனீஸ்ல தான் அதிகமாக சொல்லி தருவாங்க. இப்போ ஜாப்பனீஸ்ல வந்து நம்மளுக்கு இது என்னன்னா ஓஷ் இதுதாங்க. இப்போ வந்து நம்ம அப்பர் பஞ்ச் லோயர் பஞ்ச் சாரி அப்பர் பஞ்ச் மிடில் பஞ்ச் லோயர் பஞ்ச் நம்ம பண்ணிட்டோம். இப்போ வந்து அப்பர் பிளாக் லோயர் பிளாக் இந்த அப்பர் பிளாக் இதை நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க, இப்படி இருக்கீங்களா? உங்களுக்கு இப்படி பண்ண ஃபர்ஸ்ட் இப்படி கத்துக்கோங்க. அடுத்து இப்படி 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 அந்த மாதிரி நான் சொல்லி தரேன். கொஞ்சம் நான் பேக் வந்துக்கிறேன். இப்படி உட்காந்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்படி இருக்கா கையை இப்படி இப்படி ஃபர்ஸ்ட் இப்படி கையை இப்படி வந்து முன்னாடி பஞ்ச் பண்ணிக்கோங்க. பஞ்ச் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டு அப்படியே அந்த கையை எடுத்து இப்படி இப்போ யாராவது நம்மளுக்கு வந்து இப்படி பஞ்ச் பண்ண வராங்கன்னா நீங்க அப்படியே இப்படி இப்படி தடுக்கிறது. பஞ்ச் பண்ண வராங்கன்னா இப்படி தடுக்கிறது. அதுதான் இப்படி இப்படி இருக்கா டவுன் பிளாக் அப்படியே அப்பர் பிளாக் டவுன் பிளாக் அப்பர் பிளாக் இதுதான் அப்பர் பிளாக் 1 2 3 4 5 6 7 8 9 10 இதுதாங்க. இப்போ டவுன் பிளாக் சொல்லி தரேன். கையை ஷோல்டர்ல வைக்கிறீங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 அவ்வளோதாங்க. இப்போ வந்து அப்பர் பிளாக் எப்படின்னா இடுப்புல கையை வச்சுக்கோங்க. 2 கையை வச்சுக்கோங்க. இந்த இந்த கையை வந்து இப்படி வைங்க. இப்படி வர மாதிரி வச்சு 1 2 எப்படி 1 அப்படியே அதை மேலே கொண்டு வரல இதை கீழே இறக்கி இதை இங்கே கொண்டு வந்துருங்க. இதை இப்படி தூக்கிங்க. 2 3 4 5 6 7 8 9 10 அவ்வளோதாங்க. அவ்வளோதான் பண்ணியாச்சு. இது இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் கட்ட வந்து சொல்லி தர போறேன். எப்படின்னு சொல்லி தெரியலன்னா பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லி தந்துடுறோம் உங்களுக்கு. இப்படி போய் இப்படி போற சொல்லி தந்துடுறேன். பேக் வந்தாச்சு. கீபோர்ட் ஸ்டாண்ட்ஸ்ல உட்காந்தாச்சு. இப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் டவுன் பிளாக். இப்ப நீங்க என்ன எப்படின்னா ஓஷ் ஜாப்பனீஸ்ல ஓஷ் சொல்லியாச்சு. பண்ணிட்டோம். இப்ப அப்படியே ஒரு 2 கை இடுப்புல வச்சுக்கோங்க. ஒரு கை எடுத்து ஷோல்டர்ல வச்சு லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து ஷோல்டர்ல வச்சு அப்படியே இந்த காலை தூக்கி இப்படி வச்சு உட்காந்துங்க. கீபோர்ட் ஸ்டாண்ட்ஸ் டவுன் பிளாக். ரெடி? டவுன் பிளாக் 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு வந்து செய்யணும். அதே வந்து டவுன் பிளாக்ல சொல்லி தரேன். இப்போ வந்து டவுன் பிளாக்ல சொல்லி தரேன். அதே இது ஷோல்டர்ல வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 பண்ணியாச்சு. பார்த்துருப்பீங்க. இப்போ அதே இதில் கிக் பண்ண போறோம். நம்ம இப்போ கிக் எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கிக் அப்படியே உட்கார போறோம். அதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இப்படி பொசிஷன்ல நின்றுக்கலாம். நின்னாச்சு. பொசிஷன்ல நின்னாச்சு. இப்போ வந்து பாருங்க, அப்படியே வந்து மேல தூக்க போறேன். பின்னாடி கால் ரைட்ல கழுத்து இப்படி தூக்கி இப்படி எட்டி இப்படி வைக்கணும்.
இப்படி நிக்கணும். நம்ம வந்து நான் என் கூட நீங்க பண்றீங்களா? வாங்க. 10 கவுண்ட்ஸ் பண்ணலாம். வாங்க. 1. கால் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, இப்படி வரக்கூடாது, இப்படி வரணும், இப்படி வரணும், இப்படி வரக்கூடாது. இப்படி வந்துச்சுன்னா உங்க விரலுக்கு தான் அடி போடும். இப்படி வரணும், இப்படி வந்து இப்படி அடிக்கணும். இந்த மாதிரி இருக்கணும். பாருங்க. அப்படி இருக்கணும். இப்ப அதே இதுல சைட் கிக். நீங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டு பக்கத்துல செவுரு ஏதாவது இப்படி இருந்துச்சுன்னா அப்படி செவுத்துல கை வச்சுக்கிட்டு தூக்கி இப்படி திருப்பி அப்படி பண்ணணும். நம்ம பண்ணி பாருங்க. நான் உங்களுக்கு வந்து இப்ப ஸ்ட்ரைட்டா பண்ணி காமிக்கிறேன், இல்லை நான் இப்படி பண்ணி காமிக்கிறேன், இங்கிட்டு பண்ணி காமிக்கிறேன். அந்த மாதிரி அது ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணலாமா? சரி, கவுண்டிங் பண்ணலாம். அப்ப வாங்க. 1 2 3 4 5 6 7 8 அந்த மாதிரி பண்ணணும். ஓகேங்களா? 9 10. ஃபர்ஸ்ட் கத்துக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணுங்க. இப்போ அப்படியே வந்து பண்ணிக்கிட்டு ஸ்டெப்பா போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரைட் கிக் பண்ணலாம். 1 2 3 4 5 அப்படியே திரும்பிங்களா? 6 7 8 9. இது ஸ்லாப் கிக். 1 2 3 4 5. பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கட்டா பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கட்டா ஒரு 8 ஸ்டெப் மட்டும் பண்ணிக்கலாம். திரும்பிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கட்டா பேர் வந்து பாத்தீங்கன்னா கிஹா ஈச். கிஹா ஈச் தான் ஃபர்ஸ்ட் கட்டாவோட பேரு ஜாப்பனீஸ்ல. ஊஷ் ஜஸ்ட் டான்ஸ் வடக்கு சொல்றோம். ஊஷ் இப்படி கொண்டு வந்துக்கோங்க. கட்டா சிகா ஈச். 1 இப்படி பண்ணிக்கிறோம். ஒரு கை கொண்டு வாங்க, திரும்பிக்கோங்க. இது தீல இறங்கணும், இடுப்பு வரணும், அவ்வளவுதான். 2 தீல வச்சு 2 அப்படியே இப்படி இருக்கீங்களா? அப்படியே இந்த கால் எடுத்து பின்னாடி வச்சுக்கோங்க, திரும்பிக்கோங்க. இது ஷோல்டர் கொண்டு வந்துக்கோங்க, கீழே இருக்குங்க. 3 அந்த கால் முன்னாடி வச்சு பஞ்ச். 4 இதுதான் 5. இங்க இருக்க காலை எடுத்து கரெக்டா தான் வச்சிருக்கோம். 4 இந்த கால் அப்படி தூக்கி திரும்பி இங்க வச்சு 5 6 7 8. 8ன்னு சொல்லி வரையில கே அப்படிங்கிற சவுண்ட் கொடுக்கணும். எப்படி? 7 8 கே சவுண்ட் கொடுத்து இப்போ 9 பார்த்துக்கோங்க. இந்த பின்னாடிக்கு கால் இருக்கா, பின்னாடிக்கு கால் எடுத்து இப்படி வச்சுக்கிறேன். சேலை பண்ணி போம்ல, நம்ம போம்ல அந்த மாதிரி திரும்பி டவுன் பிளாக். டவுன் பிளாக் பண்ணியாச்சா? டவுன் பிளாக் 9. இது 10. திரும்பி 11 12 பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ண போறோம்? 13 தான் பண்ண போறோம். 13 எப்படிங்கிறத நீங்க பாருங்க. இப்போ திரும்பி 13 பார்த்துக்கோங்க. டவுன் பிளாக் 13 பஞ்ச் 14 அடுத்து பஞ்ச் 15 அடுத்து பஞ்ச் 16ன்னு சொல்லல, கேன்னு சவுண்ட் கொடுக்கணும். 16 கே
16 சொல்லி சவுண்ட் கொடுத்தாச்சு. இப்போ அப்படியே ரொட்டேஷன். இப்படி பின்னாடி காலை தூக்கி இங்க இருக்க காலை எடுத்து இங்க வச்சு திரும்பி இடுப்பு கொண்டு வந்து இது கீழே இப்படி வச்சு டவுன் பிளாக். இது பேர் என்ன? 17 பஞ்ச். 18 19 20. அவ்வளவுதான் முடிஞ்சுங்க. ஓஷ் ஃபாஸ்டா பண்ணி காமிக்கிறேன். ஓஷ் கட்டா சிகாயிச். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 17 18 19 20. ஓஷ் அவ்வளவுதாங்க. இதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஜிகே விஸ்வமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.